students. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 சாப்டர் 5.2 Differential Calculus-II. இது Geometrical Application சொல்றது. Curvature and Radius of Curvature. Curvature and Radius of Curvature. Question என்ன கேட்டிருக்காங்க? First question, find the radius of curvature of the curve y equal to e power x at 0,1. At 0,1. Radius of curvature actual formula பார்த்தீங்கன்னா இது rho. The rho equal to 1 plus dy by dx whole square whole power 3 by 2 divided by d square by dx square. அப்படி நோட்டேஷன் எழுதலாம். ஆனா இந்த ஃபார்முலா rho is equal to 1 plus y1 square whole power 3 by 2 divided by y2 அப்படிங்கிற மாதிரி. இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், இது செகண்ட் டெரிவேட்டிவ். சோ அப்ப கொடுத்திருக்க y வேல்யூ முதல்ல y equal to e power x. அப்ப டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்ப y1 equal to e power x டிஃபரன்ஷியேட் பண்ணி e power x தான். At the point 0,1 அப்ப x க்கு பதிலா 0 y க்கு பதிலா 1 போடணும். இங்க x மட்டும் தான் இருக்கு. e power 0 னா 1. அப்ப x1 equal to 1 வந்துரும். அடுத்து again differentiate with respect to x. அப்ப y2 equal to e power x டிஃபரன்ஷியேட் e power x தான். At the point அதே same point 0,1. அப்ப e power 0 னா 1 வந்துரும். அப்ப y2 ம் 1 வந்துருச்சு. அப்ப y1 1 y2 1. அப்ப the radius of curvature rho equal to 1 plus y1 square whole power 3 by 2 divided by y2 வரும். இப்போ 1 plus y1 ஓட வேல்யூ 1 தான். 1 ஸ்கொயர் னா 1 தான். whole power 3 by 2 divided by 1. அப்ப 2 power 3 by 2 வரும். இது 2 into root 2 எழுதிக்கலாம் சார். 2 into root 2 வரும். இது dy by dx வச்சது. dy by dx. சோ இந்த ஒரு ஃபார்முலா இது வந்து புதுசா சேர்த்த சிலபஸ். சோ அதனால வந்து இது கட்டாயம் கேட்கறதுக்கான பாசிபிள். இந்த ஒரு ஃபார்முலா நல்லா நான் வச்சுக்க. இத பேஸ் பண்ணி தான் எல்லாமே Differential Calculus 4th 5.1 4.3 இதெல்லாம் பார்க்கறப்ப டிஃபரன்ஷியேஷன் ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷன் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் கொண்டு வர மாதிரி இருக்கும். இதை பார்த்துக்க சார். இதான் ஆன்சர்.